வணக்கம். டபிள்யூ அகாடமியில் ஜோதிராஜன் என்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கிரக சேர்க்கை பலன்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் பதிவுலாம் வரிசை வரும். பார்த்து பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் 8668148342 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 இயர் டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. பண்ற சொன்னவருக்கு மட்டும் பேசஸ் அப்ரூவ்டு. ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனெல்லாம் இப்போ அவங்க தலைப்புக்குள்ளே போகலாம். கிரக சேர்க்கை பலன்கள். கிரகங்களின் சேர்க்கை பலன்கள். லக்னத்திற்கு 4, 7 ஆகிய கேந்திரங்களில் சுப கிரகங்கள் சேர்ந்து நிற்க பிறந்த ஜாதகர் பொன் பொருள் மற்றும் கோடி கோடியாக சம்பாதிக்கும் திறன் பெற்று சிறப்புடன் வாழ்வார்கள். பலவிதமான பெருமைகளை அடைவார்கள். லக்னத்திற்கு 4ஆம் இடம் சரராசியாக அமைய அதில் ஒரு கிரகம் நின்றால் அந்த ஜாதகர் அரசனுக்கும் மேலாக ஆடம்பர வாழ்க்கை பெற்று யோகவானாக விளங்குவார். பெரியவர்களின் தொடர்பு பெற்று அரசாங்கத்தால் விருது மற்றும் பொருள் பெறுவார். இனிய மனைவி அமைந்து சுக ஜீவனம் நடத்துவார். செவ்வாய், சனி, ராகு இவர்கள் ஒரே வீட்டில் கோடி நின்றால் பெண்களால் தன லாபம் உண்டாகும். வீடு கட்டி சுக போகத்துடன் வாழ்வார்கள். எனினும் தீய திசைகள் நடக்கும் பொழுது இந்த கிரக சேர்க்கையினால் சிற்சில துன்பங்கள் உண்டாகலாம். 10ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் இருக்கப்பெற்ற ஜாதகர் உலகம் புகழும் சன்னியாசியாக விளங்குவார். 2 கிரகங்கள் இருந்தால் இந்த ஜாதகர் தவசியாகவும் ஞானியாகவும் யோகியாகவும் இருந்து மக்களுக்கு அருள் புரிவார். லக்னத்திற்கு 4ஆம் அதிபதியும் சந்திரனுக்கு 4ஆம் அதிபதியும் எந்த ராசியில் கோடி நின்றாலும் சுக்கிரனும் பலம்பெற அந்த ஜாதகர் தேவி பராசக்தி ஆகிய துர்க்கையின் மீது பற்றுக்கொண்டு பூஜை செய்து தேவி அனுக்கிரகம் பெறுவார். கொடியவர்களின் சூழ்ச்சிகள் இவர்களிடம் பலிக்காமல் வெற்றி அடைவார்கள். ஒரு ராசியில் சுப கிரகத்துடன் 4 கிரகங்கள் நின்றால் அதற்கு நாளில் இன்னொரு கிரகம் இருக்க அந்த ஜாதகர் தீர்க்க ஆயுளும் சுகபோகமான வாழ்க்கையும் வாழ்வார். குதிரை யானை பெற்ற அரசனைப் போல அநேகர் புகழும்படியான பொன்பொருள் பெற்று சிறப்புற வாழ்வார்கள். 8 குடையோன் 12 குடையோன் செவ்வாய் ஆகிய மூவரும் எந்த இடத்தில் கூடி நின்றாலும் அந்த ஜாதகர் அந்நிய தேசம் செல்வார்கள். அதே சமயத்தில் இவர்கள் சந்திரன் பார்த்தால் சில காலம் வெளிநாட்டில் அதிக பணம் சம்பாதித்து பின்னர் சொந்த தேசத்திற்கு வந்து சுகமாக வாழ்வார்கள். சனி, செவ்வாய், ராகு இவர்கள் லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியோடு கூடி நின்றால் அந்த ஜாதகர் சிவ பூஜையில் பிரசித்தி பெற்றவராக இருப்பார். மேலும் ஐயனார், காளி, வீரபத்ரன் போன்ற தெய்வங்களை வணங்கி தேவதை அருள் பெற்று வசியம் செய்யும் சக்தியும் அடைந்தவராவார். குருவும் சனியும் ராகுவும் சரம் மற்றும் உபய ராசிகளில் நின்றால் அந்த ஜாதகர் சொந்த இருப்பிடத்தை விட்டு தேச சஞ்சாரம் செய்வார். அதே சமயத்தில் லக்னாதிபதி வலுப்பற்று இருந்தால் சொந்த ஊரிலேயே வசிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சிம்ம ராசியில் அசுரகுருவான சுக்கிரனும் செவ்வாயும் கூடியிருந்தால் அந்த ஜாதகர் வித்தைகளில் தேர்ச்சி பெற்று சிற்ப சாஸ்திரங்களில் வல்லமையும் புத்தக ஆராய்ச்சியில் ஈடுபாடு உடையவராகவும் இருந்து அதிக பொருள் சேர்ப்பார். விதவைக்கு வாழ்வு அளிப்பவராக இருப்பார். குருவுடன் செவ்வாய் சுக்கிரன் சேர அந்த ஜாதகர் நிறைந்த தனங்கள் பெற்று அரசாங்க மரியாதையும் புகழும் அடைவார். குருவுடன் செவ்வாயும் புதனும் இணைந்தால் செல்வ செழிப்பு மிக்க பண்டிதனாக விளங்குவார். செவ்வாய் புதன் இவர்களுடன் சுக்கிரன் சேர்ந்து எங்கு இருந்தாலும் அவருக்கு அங்க குறைபாடு இருக்கும். குரு, சந்திரன், புதன் இவர்கள் சேர்ந்து எங்கு இருந்தாலும் நல்ல அழகும் ஆயுளும் பெற்று செல்வந்தராக திகழ்வான். சுக்கிரன், சந்திரன், புதன் ஆகியோர் சேர துஷ்டனாகவும் கர்மியாகவும் இருப்பான். 2ஆம் இடத்தில் விரயஸ்தானாதிபதி நின்றால் அந்த ஜாதகர் மாட மாளிகை ஆகிய வீடுகள் கட்டி சிறந்து விளங்குவார். மேலும் லக்னாதிபதி ஆகிய குரு, சந்திரன், புதன், சுக்கிரன் இவர்கள் சுபஸ்தானங்களில் நிற்க பொன்பொருள் சேரும். இவர்கள் தசாபுத்தியில் மிகவும் நற்பலன்கள் தருவார்கள். சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ஓரிடத்தில் நிற்க அவன் தலைவனாகவும் மனைவியிடம் அன்பு கொண்டவனாகவும் இருப்பான். சூரியனும் குருவும் சேர அரசாங்க செல்வாக்கு பெற்று ஐஸ்வர்யத்துடன் வாழ்வான். சூரியனும் சுக்கிரனும் சேர நல்ல மனைவி அமையப்பெற்று தாம்பத்தியம் அனுபவிப்பதில் சிறந்து விளங்குவான். சனியும் சுக்கிரனும் கூடினால் கணவன் பேச்சை கேட்காத மனைவி வாய்ப்பாள். சந்திரன், செவ்வாய், புதன், சூரியன், குரு ஆகியோர்கள் சேர்ந்து இருந்தால் தீய பலன்களை உண்டாகும். பிறரையும் கெடுப்பான். சூரியன், செவ்வாய், சனி, சுக்கிரன் ஒரே வீட்டில் கூடினாலும்
ஜாதகர் வறுமையில் உழன்று வாடுவார். புதன் குரு இவர்களுடன் சந்திரன் சுக்கிரன் பலம் பெற்று சேர்ந்து நிற்க அதிக செல்வமும் பூமியும் பொன்னும் பொருளும் பெற்று புகழுடன் வாழ்வார்கள். குரு சுக்கிரன் சூரியன் புதன் இவர்கள் இணைவு ஜாதகர்கள் அதிக திரவியங்கள் பெற்று சுகபோகங்களை அனுபவிப்பார்கள். குரு சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இவர்கள் சேர்ந்த ஜாதகர் செல்வாக்கு படைத்தவராகவும் தீர்க்கதரிசியாகவும் செல்வம் மிகுந்தவராகவும் வாழ்வார். செவ்வாய்க்கு 4, 7 ஆகிய இடங்களில் சுக்கிரன் நின்றாலோ அல்லது சுக்கிரனுக்கு 5, 7, 11 ஆகியவற்றில் செவ்வாய் நின்றாலோ அந்த ஜாதகர் பூமியில் சிறந்து விளங்குவார். மேலும் லக்னாதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருக்க வாகன சேர்க்கையும் சொந்த தொழில் மூலம் அனைத்து பாக்கியங்களும் உண்டாகும். விளைநிலங்களும் சேரும். இதனை இவர்களின் திசா புத்தி காலங்களில் கொடுப்பார்கள். குரு சனி செவ்வாய் புதன் சேர்ந்து நிற்க சந்திரன் சுக்கிரன் இவர்கள் இணையப்பெற்று ஜாதகர் புவியியல் சாஸ்திரங்கள் அறிந்தவராக இருப்பார். சந்திரன் சுக்கிரன் ஒன்று சேர குரு புதன் செவ்வாய் மற்றொரு இடத்தில் நிற்க அந்த ஜாதகர் பாக்கியசாலி ஆவார். அநேக திரவியமும் செல்வாக்கும் அடைவார். பலரை ஆதரித்து எல்லோராலும் புகழப்படுவார். குரு புதன் சனி செவ்வாய் சந்திரன் ஆகியோர் ஒரே இடத்தில் நிற்க பிறந்தவர்கள் துன்பங்களை அனுபவித்து கஷ்ட ஜீவனம் நடத்துபவர்களாகவும் இருப்பார்கள். தங்கள் ஜாதகங்களில் இந்த கிரக சேர்க்கை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் புரிந்து கொண்டு கடைபிடித்து ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.